விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். கனகாவுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி என்னன்னு இப்பவாவது தெரியுதா சாமி? தெரியும். ஆனா அந்த சக்தியை பத்தி இப்ப எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க சொல்லனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த அழிவு சக்தியிலிருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆவுடை, நாங்க நேரடியா உனக்கு உதவ முடியாது. ஏன்னா எங்களோட மாந்திரீக சக்தியை இழந்துட்டு நாங்க இப்ப ஆவையா சுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அதை அழிக்கிற சக்தி எங்க யாருக்கும் கிடையாது. என்ன சாமி, எனக்கு உதவி செய்யவோ வழிகாட்டவோ வந்திருக்கிறதா சொன்னீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் பலமும் இல்லைன்னு சொல்றீங்க. நான் உங்களை தானே நம்பி இருக்கேன். என்னையும் என்ன சார்ந்தவங்களையும் நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் சாமி. பயப்படாத ஆவுடை, எங்களால உனக்கு நேரடியா தான் உதவ முடியாது. ஆனா வரப்போற ஆபத்திலிருந்து நீ தப்பிக்க உனக்கு எங்களால வழிகாட்ட முடியும். அப்படியா? அது அது என்ன வழி சாமி? சொல்லுங்க. சொல்ற, கவனமா கேட்டுக்கோ. இங்கிருந்து 10 மைல் தூரத்துல நாகவனம்னு ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள விஷக்கன்னிகான்னு ஒரு துஷ்ட தேவதை பாம்பு புத்துக்குள்ள 100 வருஷமா தவம் இருந்துகிட்டு இருக்கா. எங்க சாவுக்கு காரணமா இருந்தவளையும் வீணாவுக்கு நாள் குறிச்ச அந்த சக்தியையும் அழிக்க ஒரு அழைப்பை எதிர்நோக்கி கடந்த 100 வருஷமா அவ காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கான அழைப்ப உன்னால உருவாக்க முடிஞ்சா விஷக்கன்னிகா தவத்தை கலைச்சு மனுஷ ரூபம் எடுத்து தன்னோட சக்தி மொத்தத்தையும் ஒண்ணு திரட்டி எங்க எல்லாரையும் அழிச்ச அந்த சக்திய அந்த விஷக்கன்னிகா அழிப்பா. அது மூலமா நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம். இது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. சாமி, ரொம்ப நன்றி சாமி. அந்த விஷக்கன்னிகா ஏதோ அழைப்ப எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறதா சொன்னீங்களே, அந்த அழைப்பை விடுக்க நான் என்ன பண்ணணும்? நடு ஜாமத்துல கையில தீப்பந்தத்தை ஏந்தி அந்த காட்டுக்குள்ள நீ நடை பயணமா போற வழியில கொம்ப மாடன், காள மாடன், சங்கிலி மாடன், சத்ராதி மாடன், அக்கடி மாடன், தலவாய் மாடன், கழுகு மாடன்னு 7 மாடன் சாமிக தென்படுவாங்க. ஒவ்வொரு மாடனுக்கும் தீப்பந்தத்தை கொளுத்தி கீழே வச்சு அதை எடுத்துக்கிட்டு கடைசியா 7வது மாடனை நோக்கி நீ போகும்போது அங்க மாடக்கண்ணி உனக்காக காத்துட்டு இருப்பா. அவ உனக்கு வழிகாட்டி விஷக்கன்னிகா தவ இருக்கிற அந்த பாம்பு புத்த காட்டி கொடுப்பா. அங்க நீ உன் வேண்டுதலை வச்சா அந்த விஷக்கன்னிகா தன்னோட தவத்தை கலைச்சு உனக்காக வெளியில வருவா. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் அவ பார்த்துக்குவா. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன். தாயே எப்படி ஒரே நேரத்துல காலன், தட்சன், காலிங்கன், சூனியக்காரின்னு எல்லாருமே என் கனவுல வராங்க. வீணாவோட உயிர் ஊசலாட்டத்துல இருக்கு. எந்த நேரத்துல இவங்க எல்லாம் என் கனவுல வராங்கடா.
அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? வந்த கனவை நம்பி அவங்க சொன்ன வழியில நாம போலாமா வேண்டாமா? ஒருவேளை கனவுல வந்து சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? இல்ல இது கனவா என்னோட பிரம்மையா? இல்ல பெருங்கனவுன்னு நினைச்சு அதை புறம் தள்ளிட முடியாது. எங்களுக்காக செத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் கனவுக்குள்ள வர்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ நமக்கு இவங்க எல்லாரும் வழி காட்டுறாங்களா? இனிமே ஒரு நொடி கூட தாமதிக்காம கனவுல அவங்க சொன்ன அந்த விஷக்கன்னிகாவை போய் பாத்திர வேண்டியதுதான். பாத்தே ஆக வேண்டியதுதான். அகிலா அகிலா எதிரி எதிரி. என்னங்க என்னங்க இந்த நேரத்துல என்னாச்சு? அகிலா இப்ப எதையும் பேசவோ விளக்கமா சொல்லவோ எனக்கு நேரம் இல்ல. நீ போய் எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லு. நாம இப்பவே நாகவன காட்டுக்கு கிளம்புறோம். நாகவன காட்டுக்கா? ஆமா. இந்நேரத்துல அங்க எதுக்குங்க? ஐயோ கேள்வி கேட்காம சொல்றதா செய். போ எல்லாரையும் சீக்கிரம் கிளப்பு. சரிங்க. அண்ணே, நாம எதுக்குன்னு இப்ப இங்கே வந்திருக்கோம்? இங்க இருந்து நாம ஒரு இடத்துக்கு நடந்துதான் போகணும். அண்ணே, நடு ராத்திரியில தூங்கிக்கிட்டு இருந்த எங்களை எழுப்பி எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுங்கண்ணே. சொல்றேன்டா. இதுதான் அந்த நாகவனம். அவங்க சொன்ன மாதிரி 100 வருஷம் புத்துக்குள்ள தவம் கிடக்கிற அந்த விஷக்கன்னிகாவை பார்க்கறதுக்கு நாம இப்ப போக போறோம். என்னங்க இது? அவங்க உங்க கனவுல வந்து சொன்னதை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? கனவுதான் கனவுதான். ஆனாலும் அத கனவுன்னு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்கு வழி கிடைக்காம தீவிரமா யோசிக்கிறப்ப அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம கனவுல கூட வரும். அப்படி வந்த கனவாதான் நான் இத பார்க்கிறேன். நாம நம்பிக்கையோட போவோம். அந்த காளி அருளால காலனும் மத்தவங்களும் நிஜமாவே நமக்கு வழிகாட்டி இருக்கலாம். சரிங்க. சரிங்கண்ணே. டேய் அர்ஜுன், அதை எடுத்துட்டு வா. சரிப்பா. அவன் எங்க போறான்? என்னண்ணே? வாங்க போலாம். அத்தை பார்த்து வாங்க.
அண்ணே இதுதான் கொம்ப மாட குடியிருக்கிற மாடம். இங்க ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சுட்டு தான் போ சொன்னாங்க. சரிண்ணே. டேய் அர்ஜுன், அப்பா இது போல இன்னும் 6 மாடன்களுக்கு தீப்பந்தங்களை கொளுத்தி வச்சுட்டு போகணும். புரியுதா? ஆ? வாங்க போலாம். போலாம். வாங்க. அங்க வாங்க. ரொம்ப இருட்டா இருக்கனே, ஒண்ணுமே தெரியலையே. 10 பொறுமையா வாடா. டேய் ஜனா, அகிலா, அது அங்க இருக்கு. வாங்க. அண்ணே பாத்து போங்க, பாறை இருக்கு. இருங்க இருங்க. அகிலா, டேய் ஜனா, அண்ணே எல்லாரும் அங்க பாருங்க. அங்க தூரத்துல யாருன்னா அது? என் கனவுல வந்தது போல மோகினி சிலையும் மாடக்கண்ணியும் உட்கார்ந்திருக்காங்க. அந்த காளிதான் என் கனவுல வந்து காலன், தட்சன், சூனிய கிழவி, காளிங்கன் இவங்க மூலமா நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. சரி சரி, வாங்க போலாம். பயமா இருக்குடா. வாங்கத்த. தாயி வணக்கம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மோகினி செல்ல முன்னால தீப்பந்தத்தை வைங்க. நான் சொல்ற மந்திரத்தை ஒரு ஜபம் செஞ்சு யாகத்துல உன் கட்டவரல் ரத்தத்தை நீ காணிக்க செலுத்தணும். அப்போதான் உங்களுக்கு விஷ கன்னிகாவ பார்க்கிறதுக்கான பாதை தெரியும். ஓம் க்ரீம் க்ளீம்
சர்வலோக மோகினி வா வா ஐம் க்ளீம் சிவ சிவ மோகினி வா சிவ சிவ மோகினியே வா விஷக்கன்னிகாவே வா விஷக்கன்னிகாவே வா மாடக்கன்னியே வா மாடக்கன்னியே வா என்னங்க இது? ஆவுடை யாகத்துக்கு உன் ரத்தத்தை காணிக்கையா கொடு சீக்கிரம். நாகக்கண்ணியே, 100 வருஷமா தவத்துல இருக்கிற நம்ம ராணி விஷக்கன்னிகாவுடைய தவம் கலையிற நேரம் வந்துருச்சு. பகை தீக்கிற காலம் தொடங்கிடுச்சு. ராணி விஷக்கன்னிகாவின் கடைசி யுத்தம் ஆரம்பிக்க போகுது. ராணி விஷக்கன்னிகாவின் யுத்தத்துக்கு உதவி பண்ண இவங்க வந்திருக்காங்க. இவங்கள விஷக்கன்னிகாவின் இடத்துக்கு அழைச்சிட்டு போ. ஆவுடை, இந்த நாகக்கண்ணி உங்களுக்கு வழி காட்டுவா. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இந்த நாகராணி பின்னால போங்க. சரி வாங்க, அது பின்னாடியே போலாம்.
என்ன பெரியவரே, நாகக்கண்ணி புத்துக்கிட்ட வந்து மறைஞ்சிருச்சு. மாமா, இதுதான் ராணி விஷக்கன்னிக்கா தவம் இருக்கிற புத்து போல. என்னங்க, இங்க வரவும் எனக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. யாரும் பயப்பட தேவையில்ல. அர்ஜுன் மாமா, யார் பேசுறா? என்னங்க, என்ன நம்பி வந்தவங்கள நான் கைவிட்டதில்ல. என்னது? விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.